சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது. ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் ரெண்டு பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாபி பாலச்சந்தர் அவர் பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸின்னு யூஎஸில் பார்த்தேன் நான். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. அவர் வந்து தமிழில் வந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்ட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து. அண்டு இங்கே டோட்டலாக எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார், அவர் தான் பிடிஜி எல்லாமே எங்கள் சென்னை இதுக்கு. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன், இன்றைக்கி வர முடியல சார்னால். அண்ட் தேங்க்யூ அதுல்யா, மணி ஒரு ஒரு பிரதர் இப்போது எனக்கு புதுசாக. அண்டு சூர்யா கணபதி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர், ஒரு 10 minutes ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்கார் எனக்கு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சாம் சார், அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும், நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்டேருந்து. ஆனால் எனக்கு ஒரு 1 day தான் இருந்துச்சு, 1 day ½ day தான் இருந்துச்சு, மிச்சம் வேறு காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட. தேங்க்யூ சார். வேறு யாராவது? அண்ட் இதில் நடித்த ஆனந்த்ராஜ் சார், எங்கள் அண்ணன் சுனில், ஜான் விஜய், ரிடன் கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே சீனியர்ஸு. அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங்கு பண்ணியிருக்கார், 2 சாங்கு. இந்த காமெடி பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ½ day மேலே ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பின்னு சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி, ஆக்சுவலி ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டை லைட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபில்ம் இது. ஸோ June 20th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஜாலியான படம். இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஃபன்னான படம் அது. ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது. June 20th ஆவலாக நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. நன்றி. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன், ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாளுமே வந்து சிரிச்சிட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ June 20th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ பிடிஜி ப்ரொடக்ஷன், பாபி சார் அண்ட் மனோஜ் பின்னு. அவங்களோட ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் ஹீரோயின். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு என்னோடய கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ், சுனில் ரெட்டி, மணிகண்டன், கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார், ஜான் விஜய், நிறைய பேர், சாம் சார், ஸோ லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ், எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் 2 பாட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். டான்ஸ்லாம் இருந்தது. டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அண்ட் சூர்யா
கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, பட் இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், மணி சார் அண்ட் வேணுகோபால் சார், எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார், அவரோட மியூசிக்கில் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் June 20th ரிலீஸ் ஆகுது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ. த்ரூ படம் த்ரூ த மூவி இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி. இது ஒரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன், ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ். அண்ட் வைபவ் ப்ரோ வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு. அண்ட் நான் நடித்தது இந்த படத்தில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ வந்து இவங்க கூட இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். அண்ட் தேங்க்யூ மனோஜ் பினோனா ஃபார் திஸ். அண்ட் அப்புறம் வந்து வைபவ் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ யார் ப்ரோ இவர் பிடிஜி பாபி அப்படின்ட்டு. அவர் யாருன்னு தெரியாத உனக்கு? லியோனார்டோ டிகாப்ரியோக்கே மேன்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாரு பக்கத்து லியோனார்டோ டிகாப்ரியோ இவரும் பக்கத்து வீடா அப்படின்னா பார்க்கும்போது அப்போதான் மனோஜ் இவர் பாபி சார் பற்றி படிக்கும்போது வி ஹேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிம். அண்ட் தேங்க்ஃபுல்லி கேம் டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் கோஸ்டர்ஸ், அதுல்யா, எவ்ரிபடி, எல்லாருமே யூ நேம் விக்ரம், கேஷவ் ப்ரோ, எல்லாருமே இது சப்போர்ட்டட் மீ வெரி வெல். நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் கூட இருங்க, எங்கேயுமே என்னை வந்து கொஞ்சம் கூட அப்படி ஒதுக்காமல். ஸோ தி கேவ் மீ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே சைடில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ கூட இரு, ஃப்ரேமில் இரு, நீ இது பேசி, இந்த டயலாக் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஆன் June 20th திஸ் மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். எவ்ரிபடி வில் லவ் இட். தேங்க்யூ. நல்ல படங்கள், ஜனரஞ்சகமான படங்கள், வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பாக இதே ரூட்டில் போனாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு ஏவிஎம், ஒரு பிரசாத் அண்டு வாகினி, இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பாபி பாலச்சந்திரன் சாருக்கும், ஹெட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற மனோஜ் பினோ சாருக்கும் ரொம்ப நன்றி. சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் உழ வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வருமானத்தை சொன்னேன் சார். ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர்கள் விக்ரம் அண்டு கேஷவ், ரெண்டு பேரும் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குனர்கள் வராங்க. கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல். ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஜென்ரலாகவே வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும், என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே போடலாமா அங்கே போடலாம்னா என் ஒய்ஃபுக்கு எனக்கு 7 மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமல் அதை முடிச்சு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரசனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அந்தளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம் இவங்களோட ரெண்டு பேருடைய ரசனையும் ஒத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஜாலியான ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதில் இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண்கூடாவே பார்த்துருக்கேன். அவர் டேட் இருந்தால் இவர் டேட் இருந்தார்ல, எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி கோத்து இழுத்து நினச்ச விஷயத்த பண்ணால் அது பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த படத்தில். சீரியஸாகவே இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது. ஸோ அதை ரெண்டு பேரும் முதல் படத்துலேயே சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட்டே இந்த திரையுலகத்தில் இருக்குது. அவங்க பேக்ரவுண்டும் வேறு, அப்பா அமரன் படம், பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவர். ஸோ அந்த ரத்தத்திலே இருக்குது அந்த இது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் காமெடி தான் இந்த இது. என்னோட பேராக வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்தில் நடித்ததை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான்.
சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ளே இடமே இருக்கிறதே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனாக இருக்கும். அதில் பிபின் குமார் இருக்கார் இல்லையா, நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறத்துக்கு ஓரமாக சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் பந்தாவாக இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியாக இருக்கார். நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகாக மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதில் சும்மா அசத்தி தூள் கிளப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான அற்புதமான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல் இல்லை, காமெடிக்கு குறைச்சலே இல்லை. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து அத்தனை பேரும் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக உழைச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படம் வெற்றி பெற நானும் வாழ்த்துக்கிறேன், நீங்களும் வாழ்த்துங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அகேன் ஃபார் ஷோயிங் அப். பயங்கர மழை, பயங்கர டிராஃபிக், பட் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹியர். வெரி கிரேட்ஃபுல் தட் யூ ஆர் ஹியர். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணுறது இந்த படத்தில் ஒரு கேமியோ. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமியோ. பட் 2 days, ஐ திங்க் டிசம்பர் 2023 நாங்கள் ஷூட் பண்ணோம் இந்த படத்துக்கு. ஸோ 2 days முன்னாடி எனக்கு தெரியாது இந்த படம் நான் பண்ண போகிறேன்னு. ஸோ ரொம்ப சடனாக நடந்த ஒரு விஷயம். பட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரோல்ஸ் till date that I've done. So I'm very grateful that Vikram considered me to do this role. Thank you, Vikram, for having me. And I know Manoj for a very, very long time. He's a very dear friend and I'm very happy to be part of his film. And 4 நாள் தான் இருந்தேன் அப்படின்னாலும் அவங்களாம் ஆல்ரெடி நிறையா ஷூட் பண்ணாங்க. பட் ஆல் ஆஃப் தெம் மேட் மீ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல் குட் எனர்ஜி ஆன் செட். எல்லாருமே ஹாப்பியாக ஷூட் பண்ணாங்க. ஸோ we had a lot of positivity on set. I hope அது உங்களுக்கு translate ஆகும் on screen. It's a very funny film. I hope all of you come and watch it and have fun. Thank you for having me. அடுத்தது பிடிஜி பாபி சார், ப்ரொடியூசர். அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு, பிடிஜியோட ஹெட்டு பாபி சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் டைரக்டர் விக்ரம் சார் அண்டு கேஷவ் சார் 2 பேருக்கும் ஒரு நன்றி. அப்புறம் சாம் சார், அடுத்தது அதுல்யா மேம், வைபவ் சார். சொன்ன மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அசிஸ்டண்டாக இருக்கும்போதே அவரோட படம் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மணிகண்டன் சார், தேங்க்யூ. சூர்யா கணபதி, உங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். படம் டீசர் ப்ளஸ் சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். ஏன்னா ஷூட் பண்ணும் போதே நாங்கள் பயங்கர ஃபன்னாக தான் ஒர்க் பண்ணோம். ஃபைட்டுனா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஆனால் இதில் கஷ்டமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் டோட்டலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. 8 வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கதையை சொன்னேன், ஒரு ஐடியா சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது அப்போ நடக்கலை. ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னேன். உடனே போய் இந்த கம்பெனியை போய் பாரு, இவங்க பண்ணுவாங்க இந்த படத்தை அப்படின்னாரு. அந்த கால் தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு. அந்த கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, மனோஜ் பனோ சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இல்லைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு வந்திருக்காது. ஒருத்தர் 8 வருஷமாக என் மேலே நம்பியிருக்காருன்னா இட் இஸ் நாட் அ ஜோக். அண்ட் அந்த கால் சொன்னதுக்கப்புறமா நான் போய் பார்த்தது வந்துட்டு பாபி பாலச்சந்திரன் சார் தான் நான் போய் பார்த்தேன். அவரை போய் பார்த்தேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ முதல் நன்றி பாபி சாருக்கு அண்ட் மனோஜ் சாருக்கு. இவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்புறமா இந்த படம் எழுதிட்டு இருக்கும்போது யாரை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு இருந்ததே கிடையாது. என்னோடய ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி சாய்ஸ் வாஸ் வைபவ் சார். ஏன்னா எனக்கு வைபவ் சார் வந்துட்டு கொஞ்சம் நாளாகவே தெரியும். இந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழக்கம். ஸோ இந்த படம் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு வைபவ் சார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா சரி, இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் போடணும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெட்யூல்லாம் போட்டோம். ரொம்ப லிமிட்டட் ஸ்கெட்யூல் இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் டேஸ், ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி, டேட்ஸ் கம்மி அப்படின்னு இருக்கும்போது என்னோட முதல் விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து தமிழ் தெரியணும் அப்படின்னு இருந்தது. ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினாக போடணும் அப்படின்னு இருக்கும்போது அதுல்யா, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அதுக்கப்புறமா
அடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு நியூ கமரோட போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே அது பண்ணலாமா என்னெல்லாம் ஃபுல்லாக சாய்ஸஸ் இருந்தது. எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ வந்துட்டு இமான் சார் வந்துட்டு மியூசிக்கில் வந்தது. இமான் சாரும் நானும் வந்துட்டு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாங்கள் ஸ்கூல் மேட்ஸ். அவர் எனக்கு சீனியர் ஸ்கூலில். ஸோ கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும், நல்லாவே தெரியும். எனக்கும் அப்பாவுக்கு பழக்கம், ஸோ வீட்லேயும் நல்லா தெரியும். ஸோ இமான் சார் வந்தது வந்துட்டு இட் வாஸ் அ வெரி பிக் பிரேக். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது இல்லாமல் தி ஆன்சாம்பிள் ஆஃப் காஸ்ட், அந்த காஸ்ட் ஆனந்த்ராஜ் சாராக இருக்கட்டும், மொட்டராஜன் சாராக இருக்கட்டும், சுனில் சாராக இருக்கட்டும், ஜான் விஜய் சாராக இருக்கட்டும், கிங்ஸ்லி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 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 5 படம் பண்ண ஒரு அனுபவம் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு படம், முதல் படம், சாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்துலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோ டேட்ஸு, கோஆர்டினேஷன், பர்ஃபார்மன்ஸு, இது நடுவில் வந்துட்டு மழை, வெள்ளம், செட்டு டேமேஜ் எல்லாமே போய் முடித்து இன்றைக்கி வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு ஜூன் 20th அன்னைக்கு வரப்போகுது. இதில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நம்மளோட மணிகண்டன் ப்ரோ வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோட ஃப்ரெண்டாக வராரு. இதில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் வந்துட்டு 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன்று மணி ப்ரோ இருக்கார், இன்னொன்று சூர்யா இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். 2 பேரோட நல்லாயிருக்கும், ரொம்ப ரசிப்பீங்க. சாம் சார் இருக்கார், பிபின் சார் இன்றைக்கி வரல, மித்தபடி அந்த மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் டேட் இன்றைக்கி இல்லை. பட் தேங்க்யூ எவ்ரிபடி, இன்க்ளூடிங் நம்மளோட ஃபைட் மாஸ்டர் இருக்கார். ரொம்ப இவர் பேர் தான் ஃபைட் மாஸ்டர், ரொம்ப குழந்தை அவர், ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார் அவர். பேர் தான் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு. ஸோ அசோக் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் த ஸ்டாஃப் ஹூ இஸ் ஒர்க்ட் பிஹைண்ட் த கேமரா, everybody, that is my crew, my cameraman Tijo, Tommy, who has done a very good job. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். he is going to go places, நிறைய நல்ல படங்கள் பண்ணுறாரு, இப்போ பெருசாக பண்ணிட்டுருக்காரு. என்னோட ஆர்ட் டைரக்டர் அருண், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா என்னோட எடிட்டர் சுரேஷ், ஹீஸ் பீன் த பேக் போன் இந்த படத்துக்கு. நான்லாம் ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு எடிட் பண்ணி அவர் காமிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவார். இவங்க 3 பேர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபு, மணி ப்ரோ இருக்கிறாரு, மணி ப்ரோ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறமா கோபால் சார், கருணா சார் இருக்கார், தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் இபி, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம் என் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சாமி சார், வேலு, பெருமாள், இவங்க எல்லாருமே, விக்கி, பிரகாஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ டு பாபி பாலச்சந்திர சார், தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஜூன் 20th படம் வருது, தேட்டரில் போய் பாருங்கள், எல்லாருமே பார்க்கலாம், ஃபுல் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த விதமான ஒரு டபுள் மீனிங்கோ எதுவுமே கிடையாது, நத்திங் லைக் தட். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கெல்லாம் மூல காரணம் யார், மூல காரணம் என்ன அப்படிங்கும்போது, இந்த கம்பெனியுடைய ஓனர், ப்ரொடியூசர், எங்களுடைய பாஸ் மிஸ்டர் பாபி பாலச்சந்திரன் அவர்கள். அப்போ ஒருத்தர் வந்து ஏற்கனவே சைபர் ஃபோரன்சிக் சொல்யூஷன்ஸ் அந்த ஜோனில் வந்து நம்பர் 1ல் இருக்கார். அவர் வந்து இன்னொன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறார், அதாவது மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன்னு அவர் வந்து சொல்கிறார். அப்போ ஒரு ஏற்கனவே செஞ்சுரியாக அடிச்சிட்ருக்கிற ஒரு ஆள் வந்து புதுசாக இன்னொரு ஸ்போர்ட் அதுக்குள்ளே நான் வந்து நுழையிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ செஞ்சுரியாக அடிச்சிட்ருக்கிறவங்க வந்து தொடர்ந்து வேறு எதுக்குள்ளே வராங்களோ அதுலேயும் அவங்க வந்து வெற்றி காமிச்சாங்கன்னா தான் அது மரியாதை. ஓகே, அந்த வெற்றியை அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டீம் தேவை, நம்பிக்கையான ஆட்கள் தேவை, திறமையான ஆட்கள் தேவை. அதுதான் எங்களுடைய பிடிஜி டீம், அதுதான் நாங்கள். ஸோ எங்களுடைய கடமை அண்ட் பொறுப்பு வந்து என்னென்னா, பாபி பாலச்சந்திரன் ஓகே அப்படிங்கிற ஒரு பெரிய விஷனரியுடைய பெருமைக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கறது தான் எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் உழைக்கிறோம், அதுக்காக தான் மெனக்கிடுறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை ஸ்க்ரீனில் ஒரு நல்ல படைப்பு வந்துச்சுன்னாலும் அது வந்து அதோடைய ரிசல்ட்டு தான். நல்ல படங்கள் வந்தால் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், நல்ல படங்கள் வந்தால் தான் ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, அடுத்த படத்தை எடுப்பாங்க.
ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்க முடியும். இதனால் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்குது. அதனால் இதை நாங்கள் வந்து செய்கிறோங்கிறதுல வந்து அது வந்து முதல் பாயிண்ட். இதை எதுக்கு செய்கிறோம்னா, அது வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்யும் எங்கள் கடமை. அதுக்கப்புறம் அது வெற்றி அடையும் போது ப்ரொடியூசரோடு சேர்ந்து அது ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ரெஸ்ட் ஆஃப் த டீம் பிடிஜியாக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்குவோம். அது எல்லாருடைய உழைப்பும் அதில் அடங்கியிருக்கும். அது வந்து ப்ரொடியூசர் உட்பட. இப்போ எங்கள் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரன் வந்து சரி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் நீங்கள் வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காருன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற ஆள். அவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் வந்து எப்படி அவருக்கு வந்து டெய்லி எல்லாத்தையும் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவர் உரிமையாக எனக்கு ஒரு ஃபோனை போடுவார். ஃபோனை போட்டு டேய் என்னென்ன நடக்குது சொல்கிறா ஓகே அப்படின்னுவார். அப்போ நாங்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் ஜான் விஜய் இப்படி அதிரடியெல்லாம் வரக்கூடாது, நான் ஒரு நிமிஷம் மிரண்டுட்டேன். தேங்க்யூ ஜான் விஜய் ஃபார் ஜாயினிங் அஸ். அப்போது ஒரு ஒவ்வொன்று கேட்கும் போதும் அவருக்கு வந்து அந்த நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், இது வந்து எவ்ரி திங் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், இதுதான் டீம் பிடிஜி, இவங்கள்லாம் இதைத்தான், நான் அமெரிக்காவில் உட்காந்துருக்கும் போது இவங்கள்லாம் இதைத்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் அவருக்கு வர்றதுக்கு நாங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கணும். அது நாங்கள் வந்து கண்டிப்பாக உழைப்போம். இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி அட் டீம் பிடிஜி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷர்மிளா, மணிகண்டன், அதுக்கப்புறம் விகே, காயத்ரி, தென் ஈவன் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மிஸ்டர் ஜனா, ஓகே அவர், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஷரண்யான்னு ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு அது எங்கள் கம்பெனி ஆள் மாதிரி தான், பட் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபால், அதுக்கப்புறம் இன்னும் இதை பிடிஜியை வந்து முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் ஐ வில் கம் டு ஒன் மோர் ஆர்டர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டிசர்விங் டு கெட் தேங்க்ட் டுநைட். ஓகே அது நான் கடைசியில் வரேன். இப்படி பிடிஜி யூனிவர்சலுக்கு வந்து நல்ல தரமான படங்களை கொடுக்க ஓகே நாங்கள் எல்லாம் தொடர்ந்து பிடிஜி யூனிவர்சலுக்காகவும் பாபி பாலச்சந்திரனுக்காகவும் we will work. We assure you that Bobby, we assure you the press people also that we will give you quality products from BTG Universal. அடுத்தது இந்த படத்தில் இருக்கிற காஸ்ட் அண்ட் குரூவை பற்றி பேசிடுறேன். அதாவது வைபவ் பற்றியெல்லாம் ஆடியோ லான்ச்சில் பேசியாச்சு, அதுக்கு முன்னாடி பேசியாச்சு, ரொம்ப வளவளக்க விரும்பலை. பட் அந்த ஒரு காமெடி ஸ்பேஸ் ஓகே அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஃபைட் பண்ணும்போது ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும், டான்ஸ் ஆடும்போது ஆட வேண்டியது இருக்கும், ஒரு லவ், ரொமான்ஸ், அதுக்கப்புறம் சில இமோஷன்ஸ், சேட்னஸ், இது எல்லாத்தையும் ஒரே ஆர்டிஸ்ட் கொண்டு வராருன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு பேர். எங்களுடைய வெர்சடைல் ஆக்டர் வந்து வைபவ். வி தேங்க் வைபவ் ஃபார் தட் அமேசிங் பர்சன். படம் ஆரம்பத்திலிருந்தும் சரி, படம் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, இப்போ ப்ரொமோஷன்ஸ் நடக்கும்போதும் சரி, எல்லா நேரத்துலையும் அவர்கிட்ட நான் வந்து ஒரே லெவல் எனர்ஜியை தான் பார்க்குறேன். அது வந்து அமைகிறது வந்து கஷ்டம், எல்லாரும் அதே மாதிரி இருந்துடுறது கிடையாது. அதில் வந்து எங்களுக்கு வந்து வைபவ் குறிப்பாக இந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவ் பர்சனாக கிடைச்சதுக்கு we are very very happy. Atulya, thank you for the amazing job that you've done and we promise you, நாங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அதுல்யாவை வந்து சும்மா ஒரு ஹீரோயின்கிற பேருக்கு அப்படி வைக்காமல் கதையோடு சேர்ந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், அது வந்து ஆனந்த்ராஜ் சாராக இருக்கட்டும், மொட்டை ராஜேந்திர சாராக இருக்கட்டும், இப்போ டேஷிங் என்ட்ரி கொடுத்த எங்களுடைய ஜான் விஜயாக இருக்கட்டும். ஜான் விஜய்க்கு ஒரு வணக்கம், அவர் கண்ணாடிக்கு ஒரு தனி வணக்கம். அதுக்கப்புறம் சுனில் ரெட்டி, வைபவுடைய அண்ணன். நான் நினைக்கிறேன் பெருசு ரிலீஸ் ஆயிடுச்சு, மற்றபடி அந்த டைமில் நீங்கள் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த முதல் படம் இதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ பிரதர்ஸ், ரெண்டு பேரும் பிரதர்ஸாக நடிக்கலை ஓகே, ஆனால் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காமெடி பட்டாளமே இருக்குது இந்த படத்தில். சாம் சார், உங்களை வந்து நாங்கள் ஏற்கனவே படத்தை பார்த்துட்டதுனால ரொம்ப ரசித்தோம். எஸ்பெஷலி நீங்கள் அந்த ஓடி வர்றதில் ஒரு மாடுலேஷன் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் விபின், தென் லிவிங்ஸ்டன் சார், ஷிஹான் ஹுசைனி சார், அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நடித்த கடைசி படம் இது. அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து
விக்ரம் ராஜேஸ்வருடைய அப்பா மிஸ்டர் ராஜேஸ்வர் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அவருடைய கடைசி படத்தில் வந்து விக்ரம் வந்து அவரை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு வருத்தம் அதில் இருக்குது. அவர் வந்து ட்வீட் பண்ணிட்டு போயிருந்தார், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வருவேன், வந்து இந்த படத்தை கண்டிப்பாக நான் வந்து ப்ரிவ்யூ ஷோ பார்ப்பேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னு போட்டிருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஹியர் வித் அஸ், பட் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கீப் ஹிம் இன் யுவர் ப்ரேயர்ஸ். இது தவிர்த்து இன்னும் இந்த படத்தில் வந்து இளவரசு சார் இருக்கார். ஓகே, இன்னும் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு. யாருடைய பேரையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. ரெட்டின் கிங்ஸ்லி, ஓகே, ரொம்ப ஒரு ப்ரைமரி ரோல் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. அது என்ன கேரக்டர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. படம் ஃபுல்லாக வராரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இவங்க எல்லாருமே டெய்லி இவங்களுடைய காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த கேரவன்ஸ் வந்து அப்படியே அந்த போர்ட்டில் நிற்கிற கண்டெய்னர்ஸ் மாதிரி வரிசையாக கேரவன்ஸாக இருக்கும். யார் எந்த கேரவனுக்குள்ளே இருக்காங்க அது ஷார்ட் சொல்லும்போது உடனே எல்லாரும் அப்பியர் ஆவாங்க. முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் காணாமல் போவாங்க. அதுக்கப்புறம் இடையில டீ செஷன் இருக்கும். அந்த டைம் இவங்க பண்ணுற அரட்டைகள் அது எல்லாத்துலேயும் சேர்த்து வைபவ் எல்லாருமே சேர்ந்து நல்லா டிலே பண்ணிட்டு படியை ஏமலை தூக்கி போட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அது நல்லா ட்ரிக்ஸாக பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வடிவேல் சொல்வார், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா பண்ணாங்க எல்லாரும். ஜான் விஜய் வரிசையாக எங்கள் படங்களில் வந்து தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. அவர் எங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லணும். அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் எங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கணும் இல்லையா. அவர் ரொம்ப ஒரு பிஸி பர்சன். பட் நான் இது முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு டப்பிங் வரைக்கும் கடைசி வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஜான் விஜய். அது ஒரு வெரி ரேர் குவாலிட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜான் விஜய் ஃபார் பீயிங் சச் அ லவர் ஆஃப் சினிமா. இது தவிர்த்து இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ், அது வந்து டிஓபி டிஜோவாக இருக்கட்டும், டான் அசோக் ஸ்டண்ட் மாஸ்டர் அவராக இருக்கட்டும், அஜய் மாஸ்டர் ஃபார் டான்ஸ், அதுக்கப்புறம் சுரேஷ் எடிட்டர், வேறு யாரையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அது கடைசியில் வருவேன். ஓகே, எனிவே அதையும் சொல்லிடுவோம். இமான் சார்லாம் எப்படின்னா, இது வந்து காமெடி படம் தானே, ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது காமெடியில், அப்போ லவ்வில் கிடையாது, இது சீரியஸ் லவ் அப்படிலாம் இல்லாமல் ஒரு காமெடி படத்துலேயும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லவ் சாங்ஸ், டான்ஸ் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்த ஒரு பாட்டு, ஓகே, அதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு. ரீ ரெக்கார்டிங்கும் அதே மாதிரி ஒரு காமெடி மூவிக்கு ரொம்ப பிரமாதமாக, ஓகே, அப்படி பின்னிருக்காரு. அவருக்கு அந்த மியூசிக் கான்செர்ட் இருக்கிறதுனால அவரால் வர முடியல, இல்லாட்டி அவர் நம்மளை ஜாயின் பண்ணியிருந்திருப்பார். இப்படி எல்லாரும் முத்தாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் கூட ஒரு வெரசமோ இல்லாட்டி முகசுளிப்போ, ஒரு ஐட்டம் சாங்கோ, டபுள் மீனிங்கோ, பாடி ஷேமிங்கோ இதெல்லாம் இல்லாத ஒரு படம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் காமெடி, டார்க் ஹியூமர், அந்த மாதிரி புரிகிறதுக்கு கஷ்டமான விஷயங்கள் இதில் எதுவுமே கிடையாது. எல்லாருமே இதை வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து ரசிக்கலாம். தேட்டரில் வந்து யாரும் ₹1 கையில கீழே போட்டு தேட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சீனையும் ரசித்து எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இது வந்து கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது இந்த காமெடியன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ், அந்த காமெடியன்ஸே பண்ணுற அந்த ஸ்டண்ட் சீக்வன்சஸ், அதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லோரும் இதை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இது தாண்டி டீம் எக்ஸ்டரோ, இது வந்து பாபி பாலச்சந்திரனுடைய கம்பெனி, என்டையர் டீம் எக்ஸ்டரோவுக்கு எங்களுடைய தேங்க்ஸ். ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது, ஓகே, அது வந்து நம்ம கம்பெனி படம், ஓகே அப்படின்னு சொல்லி அதில் பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து பார்க்குறதா இருக்கட்டும், அதை வந்து 4 பேர்கிட்ட வந்து அதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு ஷோ போடும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதுக்கு வந்து எக்ஸ்டரோ டீம் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம். அதில் வந்து கவிதா, சாஜன், இந்த மாதிரி பெரிய தூண்கள் இருக்காங்க, ஓகே, எக்ஸ்டரோ டீமில். அவங்கள வந்து நாங்கள் வந்து தேங்க் பண்ணுறோம் இந்த நேரத்தில். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டு வராது, அது அவங்ககிட்டருந்து தானாக வருது. அந்த எனர்ஜிக்கு வந்து ரொம்ப நன்றி. அது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டானிக் மாதிரி. இந்த படம் மற்றபடி ஜூன் 20th வருது தியேட்டர்ஸில். எல்லோரும் இது வந்து ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்காம எல்லோரும் தியேட்டர்ஸில் பெரிய பெரிய நம்பர்ஸில் வந்து குடும்பமாக நீங்கள் வந்து பார்க்கணும், ஓகே அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன்.
இங்கே வந்த மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் படம் காட்டப்படும். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய வேல்யூபிள் ஒப்பீனியன்ஸை கொடுங்க. அது நல்ல ஒப்பீனியன்ஸாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதிரடியாக எப்படி பேசணும்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசினாலே அதிரடி ஆயிடுது. ஜான் விஜய் கண்டென்ட்டே இல்லை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு 30 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. நான் எது பேசினாலும் அதை கண்டென்ட் ஆகிற என்னுடைய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உசைனி மாஸ்டர், அவருடைய ஸ்டூடெண்ட்னா நாங்கள் ரொம்ப பாசமாக ஹூ அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூட நான் எப்போவுமே சண்டை தான் போடுவேன். ஏன்னா அவர் கராத்தே தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அதனால் சண்டை தான் போடணும். சரி, அவர் கடைசியாக ஒரு படம் நடித்தார், அவர் கூட நான் நடித்தேனே அப்படின்னா அங்கேயும் சண்டை தான் போட வச்சாங்க. ரொம்ப பாசமான ஆள். He loves me and also my son is a great student of him in archery. I really miss him. He is a very nice man. அது மட்டும் இல்லைங்க, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. நான் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து என்னை இங்கே இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு. இப்போ கடைசியாக ஒருத்தர் பேசினா இருப்பாங்க, அவர் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். கேங்ஸ்டருடைய பாஸ் அவர் மனோஜ் பெனோ, பேர் கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரியே இருக்கும். அவர் உட்காந்துருக்காரு. அங்கே சார் ரொம்ப சாமிங்காக உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜான் விஜய்க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் நான் வந்தேன்னா படத்தில் நடிக்கிறேன், இப்படி நடிச்சா தான் சார் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நீங்கள் ஓவராக நினைக்காதீங்க. இவர் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எது பேசினாலும் கீழே ₹1 காயினை போட்டு குழந்தைங்க குனிகிற மாதிரிலாம் பேசாதீங்க, நிமிர்ந்து நின்று பார்த்து ஜான் அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கை தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னார். உங்களுக்கு காது கேட்காது, பேச மாட்டீங்க, நீங்கள் ஊமை, உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதை வேறு வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இதுக்காகவாது நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு டைலாக் கொடுத்தா 4 டைலாக் பேசுவேன். 4 டைலாக்ல வந்து 4 காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஒரு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இதை தவிர என் தம்பி வைபவர் இருக்கார். நான் வந்து நாசர் சாரோடைய அசிஸ்டண்ட்டு. நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ், மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி, மூக்காலே அழகாக இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி. அவர் வந்து பார்த்திங்களா, மூக்குன்னொன்னே நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க வரேன். ஒன்லி 1 person who knows that how useful that nose is. அதுலேயே அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே தெரியும் how his performance is extraordinarily shown out through his nose. என்ன மிஸ்டர் வைபவ் தனியாக தெரிகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி இருக்கிறாரு மணி இல்லை, நம்ம செல்லமாக கூப்பிடுவோமே புஜி. புஜி தம்பி வந்து ஆக்சுவலாக நாங்கள்லாம் பயங்கரமான நடிகர்கள்லாம் நினச்சி நாங்கள் வந்து பயங்கரமாக நடிச்சுன்னே இருப்போம். கூட்டத்தில் நிறைய கூட்டமாக நடிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம், அதை நோண்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியிருப்பான். பார்த்தா தனியாக வந்து இப்போ மானிட்டரில் பார்த்தா புஜி மட்டும் நடிச்சிருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்கும் புஜி கை தட்டுவீங்க. புஜி வந்து ஒரு புது ஹீரோவாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்க ப்ளீஸ். நாங்கள்லாம் வந்து யோசித்து நடிப்போம். அந்த தம்பி வந்து யோசிச்சுட்டே நடிப்பார். சீரியஸாக ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை நடிச்சிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இஸ் ரியலி அ கேங்ஸ்டர் ஃபில்ம். இதில் நடுவில் பாவம் அந்த அட்டுலியா பாப்பா வேற இந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் மாட்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதுவும் நடிச்சிருது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினு, ஒரு பாட்டு, சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஃபில்ம் அண்ட் ஷி இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப்.
எங்களுக்கெல்லாம் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா எது சொன்னாலும் இந்த டீம் அந்த மாதிரி டீம், வைபவ், சுனில், ஜான் விஜய், அதுக்கப்புறம் புஜி, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி பாப்பாவா, அந்த பிள்ளை வேறு பயங்கரமாக நடிச்சிருக்கு. இதுங்க எல்லாம் சாரி அந்த நம்ம ப்ரீவியஸ் படத்தில் வந்து அவங்க 5 பேர் அஞ்சலிங்க. சூர்யா பாப்பா வந்து பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. இல்லைன்னா திடீர்னு கூப்பிட்டு என்னை வந்து மேடையில் நிற்க வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிட்டான். அதனால் பேர் மாற்றி சொன்னதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. சூர்யா இஸ் ஆல்சோ டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். இது எல்லாரையும் மேய்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். இவங்க எல்லாருமே ஸ்கூலில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும். இந்த விக்ரம் ரொம்ப பாவங்க. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு போய் அவன்ட்டு போயிடுவார். டென்ஷன். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் முடியே வெட்ட வேணாம். அவருக்கு வந்து பார்பர் ஷாப் செலவே கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து விக்ரம். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்கோடு சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். ஐ எம் ஷுர் யூ வில் ஆல் லவ் இட். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் கோயிங் டு ராக் யூ ஆல் அண்ட் ஐ எம் கோயிங் டு என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபில்ம் all with you, and please do support. Thank you very much for coming here. And ஆனால் கண்ணெலாம் கலக்காதீங்க. என்னண்ணா அவ்வளோ போரிங்கவா பேசுகிறேன்? கண்டென்ட் வேணுமா? நிறைய கொடுப்பேண்ணா. ஐயோ, கேள்வி கேட்டிங்கன்னா கொடுப்பேண்ணா. கேள்வி கேட்பேண்ணா. பாஸ் கண்ணாடிலாம் கழட்டிடுறேண்ணே. கண்டென்ட் வேணும்னு வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க. ஜான் விஜய் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர சீக்கிரம் வாயா, கண்டென்ட் இல்லை, போரிங்காக இருக்குதுன்னு. என்ன வாங்க வைபவ், மைக் கொடுப்பாங்களா? தேங்க்யூ. போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம், ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு 2 பேரும் பயங்கர ஈக்குவலாக. இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார். அவங்களா தான் கேட்குறாங்க, அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமிண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட. அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த ரூபா கையனை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது, டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடாது. அது இல்லையே, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த ₹1 காயின் இல்லை, இப்போ யாருமே ₹1 காயின்லாம் யூஸ் பண்ணுறதில்லண்ணே. எல்லாம் ஜிபே, அதனால் பிரச்சனை கிடையாதுண்ணே எங்களுக்கு. சார் டைரக்டர் சார், நீங்கள் கே ராஜேஸ்வர் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டரு. அமரன் ஒரு படம் போதும் சாருக்கு, ஆனால் பல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு எதுக்கு ஒரு துணை, ஏன் சிங்கிளாக பண்ணல? இல்லை சார், ரெட்டை இயக்குனர் என்ன கான்செப்ட்? ஆமாம், ஆக்சுவலி என்னோட பெரியமா பையன் தான், என்னோட தம்பி தான் அவர். நான் வந்துட்டு ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஆடு காலத்துலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம். ஸோ அப்போதுலேருந்தே நாங்கள் ஒன்றா அப்படியே இது பண்ணதுனால தான். ஆமாம், விட்டு கொடுக்கூடாது. கரெக்ட் சார். ஆமாம், மேபி ஒரு நாளைக்கு நான் வேணால் தனியாக பண்ணலாம், அவர் தனியாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒன்றா தான் பயணிக்கிறோம். ஜான் விஜய் சார், நீங்கள் வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இவ்வளோ பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல. நீ ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க. மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் நீங்கள் பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி என் தம்பியை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு? இல்லை சார், ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். இல்லை, அவன் மூக்கை பற்றி பேசிட்டோன்னா நிறைய பேசலாம் சார். அதுக்கு வேறு கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சார். ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், அண்ட் வாட் எவர் ஷீ இஸ் டுடே ஷீ இஸ் மேட் இட் பை ஹர் ஹார்ட் ஒர்க். ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தட், பிகாஸ் நாங்களாம் அந்த மாதிரி தான் சார், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார். எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார். கைத்தட்டுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அது இல்லையாரு, உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதுலலாம் வருது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா பொய்யா? பண்ணல. சார் மனோஜ் சார், ஒரு கொஸ்டின். 8 வருஷம் அந்த கதையை நீங்கள் பல நிறுவனங்களில் இருந்திருக்கீங்க.
8 வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூசரை டைரக்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம்? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த 8 வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி, இதை தூக்கி வச்சுருங்க. ஓகே, நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும். கரெக்டாக? ஓகே, இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், இது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? நான் இந்த படத்துடைய பவுண்ட் ஸ்கிரிப்டை முன்னாடியே படித்தேன். ஓகே, நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன். ஓகே, ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு. இது எப்போ இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன். என்னோட ப்ரொடியூசர் என்ன கேட்பார், ஓகே சரி ரைட்டு, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கேட்ட கதைகளில் இது பண்ணதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அதில் எனக்கு ஞாபகம் வந்த கதைகளில் இது ஒன்று. இன்னொன்று அதுக்கு வந்து இன்னொரு ஒரு 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 இதுவும் இருக்குது. இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துகிற போகிறது கிடையாது. ஓகே, அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும். ஓகே, அவர் இன்னொரு 4 பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என்டாஸ் பண்ணது தான். அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு. அதை வந்து ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை. அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு, நான் அனுப்பிவிட்டேன். அவ்வளோதான். சார் மனோஜ் சார் உங்களுக்கு தான் இங்கே சார் பிடிஜியோட முதல் படம் இது. இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன் சார் இந்த தாமதம்? ஏன்னா பிடிஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது. எனக்கு கிளியராக புரியல, சொல்லுங்க தெரியும். இல்லை சார், பிடிஜியோட முதல் படம் இதுதான் ப்ராக்டிக்கலாக. அப்புறம் தான் 2வது படம் தான் டிமாட்டி காலனி வந்தது. அது ரிலீஸில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஏன் டிலே? அதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். டிமாட்டி காலனி 2 வந்து ஓகே முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம். அது வேற ஒருத்தங்க ஆரம்பித்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம். அந்த படத்தை நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணோம். ஓகே, அதுவும் ஹாஃப்வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம். அதனால் இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்டர் பண்ணோம். அதனால் இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டு தான். ஓகே, நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமாண்டி அதுக்கப்புறம் ஆரம்பித்த படம்ட்டு. கிடையாது. டிமாண்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவி. சார் உங்களுக்கு தான் சார். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வருத்தப்பட்டீங்க. எல்லாருமே என் மேலே தான் குறை சொல்கிறாங்க, ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் இதில் தான் உட்காந்துதாங்கன்ட்டு. யார் மேலே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க? ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க, சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எங்களை யாருமே கஷ்டப்படுத்தலை. இவங்களுமே ஓகே அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான். நாங்கள் பதிலுக்கு இவங்க தான் சொன்னதும் ஒரு காமெடி தான். அதை நான் இன்னொன்று சொல்கிறேன். ஓகே, இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்குள்ள சீரியஸாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே, இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது, இவர் என்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது. எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது அது வேலையாக கரெக்டாக இருக்கும். ஃபன்னி இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒன்று, மற்ற நேரத்தில் பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமாக ஜெல்லாவாங்க, எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஜோக் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான். ஓகே, ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம். அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஜான் சார், இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் பிரதர். என்னன்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு. அவங்கள மட்டும் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு. அதனால் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். வெளியில் போய் ஹெட் மாஸ்டரை பற்றி கோவமாக பேசுகிறது, இந்த பாத்ரூமில் எழுதி வைக்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம். இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ண தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல ப்ரொடியூசர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல. சார் அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, ஒரு ஆக்டர் அவங்களுக்கும் இவருக்கும். ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க கம்பேக் அகைன் ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு. எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இல்லை என் மூக்கு அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு. டேரக்டர் சார், சார் நீங்கள் ஏதாவது டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பேசும்போது நைட்டாக கண்ணு மூடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லியிருக்காங்களா? இல்லை, யாரும் சொன்னதில்லை. அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது.
நான் பேசுறது பார்த்தா மிஸ்கின் சார் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இல்லை சார், அது யாரும் சொன்னது கிடையாது. பட் நான் யார்கிட்டையும் டைரக்டராக ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்திருக்கேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் அப்பா இருக்கார். ஸோ அப்பா கிட்டே இருந்துட்டு எல்லாம் கற்றுக்கிட்டது தான். சார் ஒரு கதைக்கு ஏன் சார் 8 வருஷமான காத்திருப்பு? அந்த காத்திருப்போட வழி என்ன? இல்லை 8 வருஷமாக நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த சான்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன். அடுத்த கதைகள், அடுத்த விஷயங்கள். இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் நான் வைபவ் சாரை மீட் பண்ணுறேன். இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துல அடுத்தடுத்து கதைகள்லாம் எழுதி தான் இருக்கோம். பட் இது என்னமோ 8 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சார் டைரக்டர் சார் இங்கே பேங்க் ராபரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, வங்கி கொள்ளைங்கிறது கிடையாது. ஆமாம், அந்த படங்கள்லாம் இல்லாமல் இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க? என்னன்னா நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு இப்போ போகிறோம் ஒரு பேங்க் ராபரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது, போலீஸ் வராங்க, அந்த மாதிரி இல்லாமல் பேங்க் ராபரி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே. ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்கில் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது, அந்த ப்ராசஸ் தான் படமே. அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மெயினாக இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃப்ளாஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. வைபவ் சார், இல்லை ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறாரு. பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? நம்ம இவர் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறேன். என்ன சார்? பேங்க் ராபரி பற்றி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஆமாம் சார், இதை பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா? இருக்காது சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இருக்குங்க கட்டாயமாக இருக்கும். படமே அதுதான். அது எப்படி ஐடியா இல்லாமல் பேங்கை ராப் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனால் ராப் பண்ணுறோமா இல்லையான்றது தான் படம். அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சார் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார், அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும், கவலைப்படாதீங்க. சார் வைபவ் சார், எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. ஆமாம், அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே சரிங்களா, அந்த சீன்ல வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் இன்னும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏலெல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது. பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்க மேலே? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தார். என்ன அவருக்கு சேர்த்து நீங்கள் தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமாம், அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே. அவன் பேர் எது இருக்கு, என்னது குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆகிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் நீங்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, ஆனால் கை நழுவிக்கு போயிருக்கும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும், நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்கு கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடித்த படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம், சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? இல்லை, அது டோட்டலாக வேறு ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும். அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டியில் ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேறு, இது வேறு ஜானர்ஸு. நல்ல ஃபன் ஃபில்லாக இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்.